விடியா திமுக அரசின் முதல்வர் ஸ்டாலின் சிறை செல்லும் காலம் விரைவில் வரும் என முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இன்று தமிழக முதல்வராக எடப்பாடி கே. பழனிசாமி இருந்தாலே போதும் என மக்களே சொல்லுகின்றனர் எனவும், ஆளும் திமுகவினரே கழக பொதுச் செயலாளரின் ஆட்சி காலத்தையே புகழ்ந்து பேசி வருவதாகவும் புகழாரம் சூட்டினார். எடப்பாடியார் இருந்தாலே போதும் என்ற நிலை இன்றைக்கு இந்த ஆட்சியில் ஏற்பட்டிருக்கிறது. மக்களாலே சொல்லப்படுகின்ற நிலைமை ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அந்த நிர்வாகிகளே சொல்லுகின்றார்கள், உங்களுடைய முதலமைச்சர் இருந்த காலத்தில் இருந்தது கூட எங்களுக்கு இப்போது நடைபெறவில்லை என்று ஆளும் திமுக காரனே இன்றைக்கு ஆதங்கப்படுகிற அளவுக்கு, பெருமைப்படுகிற அளவுக்கு ஆண்டு காட்டிய ஒரு முதலமைச்சர் நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள். பதவி சுகத்தை அனுபவித்துவிட்டு திமுகவோடு கைகோர்த்த துரோகிகளை வீழ்த்தி கழகத்தை மீட்டெடுத்தவர் கழக பொதுச் செயலாளரும் எனவும் அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் பெருமையுடன் தெரிவித்தார். பதவி சுகம் அனுபவித்தவர்கள் இந்த கட்சியில மிகப்பெரிய பொறுப்பை யாராலும் கனவால் கூட காண முடியாத பொறுப்புகளை எல்லாம் முதலமைச்சர் பொறுப்பு வரை அனுபவித்தவர்கள். எந்த இயக்கமீறலுக்கு பதவி தந்து அழகு பார்த்ததோ அந்த இயக்கத்துடைய அலுவலகத்தின் கதவை எட்டி உதைத்தவர்கள். தொடர்ந்து பேசிய அதிமுக எம்பி, எண்ணம் போலவே வாழ்க்கை என்பது போல இன்று ஒவ்வொருவராக திமுக அமைச்சர்கள் சிறை செல்கின்றனர் எனவும், விடியா திமுக அரசின் முதல்வர் ஸ்டாலினும் சிறை செல்லும் காலம் விரைவில் வரும் எனவும் காட்டமாக தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னோடி நிர்வாகிகளை, முன்னாள் அமைச்சர்களை நாங்கள் சிறைக்கு அனுப்புவோம். இந்த இயக்கம் அழிந்துவிடும் என்று சொன்னார். எண்ணம் போலதான் வாழ்க்கை. அவன் சொன்னான், இன்னைக்கு சிறைக்கு போற வாரம் அவனுக்கு திமுக ஒருத்தொருத்தரா போயிட்டு இருக்கிறான். கடைசியில தலையும் போகும். இந்த ஸ்டாலினும் சிறைக்கு செல்கின்ற நேரம் விரைவில் வரும்.